Welcome to this Concept Explainer brought to you by CBSE Scolab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 11 Dual Nature of Radiation and Matterல இருந்து Experimental Study of Photoelectric Effect டாபிக்கா பார்க்க போறோம். ஓ, இது ஐன்ஸ்டைனுக்கு நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்த ஐடியாவாச்சே. எக்ஸாக்ட்லி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன தியரி கரெக்டான ப்ரூஃப் பண்ண யூஸ் ஆச்சு. இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸோட புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. நீங்க ஷாப்பிங் மால்லாம் போனா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற கிளாஸ் டோர்ஸ் பார்த்திருக்கீங்களா? ஆமா, பார்த்திருக்கேன். நம்ம பக்கத்துல போன உடனே எப்படி அது கரெக்டா ஓபன் ஆகுதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அது எப்படி ஒர்க் ஆகுது? ஏதோ சென்சர் இருக்குன்னு தெரியும். ஆனா அது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது? கரெக்ட். அந்த சென்சர்ஸ்ல யூஸ் ஆகிற டெக்னாலஜிக்கு பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு லைட் பீம் கட்டான உடனே ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் ஸ்டாப் ஆகி டோருக்கு ஓபன் ஆக சிக்னல் போகும். அது ஐன்ஸ்டைனோட பிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. வாவ், நம்ம டெய்லி லைஃப்ல கூட அது இருக்கா? சூப்பர். ஆமா. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கோர் ஐடியா என்னன்னா, நம்ம ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதாவது லைட்டோட இன்டென்சிட்டி, கலர், அப்புறம் வோல்டேஜ் இதை மாத்தினா அந்த எலக்ட்ரான்ஸோட பிஹேவியர் எப்படி மாறுதுன்னு டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, டிடெக்டிவ் ஒர்க் நல்லா இருக்கு. இதை புரிஞ்சிக்க ஒரு சிம்பிள் கான்சர்ட் அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு கான்சர்ட்டுக்கு உள்ள போறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. ரூல் நம்பர் 1, ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்க்கு மேலே இருந்தாதான் உள்ள விட மாட்டாங்க. இந்த மினிமம் ஹைட் தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, ஹைட் ரிக்வயர்மெண்ட். ரூல் நம்பர் 2, லைட்டோட கலர், அதாவது ஃப்ரீக்வன்சி, அதுதான் டிக்கெட் மாதிரி. வயலட் லைட் மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சினா அது ஒரு காஸ்ட்லி கோல்ட் டிக்கெட். அப்போ ரெட் லைட் மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி, அது ஒரு சீப் டிக்கெட். கரெக்ட். அப்புறம் ரூல் நம்பர் 3, லைட்டோட பிரைட்னஸ், அதாவது இன்டென்சிட்டி, அதுதான் எந்த அளவுக்கு கிரவுட் வருதுங்கிறது. ஓகே, சோ ஹைட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, டிக்கெட் பிரைஸ் இருக்கு, அப்புறம் கிரவுட் சைஸ் இருக்கு. இதுல என்ன புரியுது? நல்ல கேள்வி. இப்ப பாருங்க, ஒரு நல்ல உயரமான ஆள், ஹை ஃப்ரீக்வன்சி ஃபோட்டான், தனியா வந்தா கூட உள்ள போயிடுவாங்க. சரி, பிகாஸ் அவங்க ஹைட் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா ஹைட் கம்மியா இருக்கிற 1000 பேர், அதாவது ஹை இன்டென்சிட்டி லோ ஃப்ரீக்வன்சி ஃபோட்டான்ஸ் சேர்ந்து வந்தா கூட யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஓ, ஏன்னா அவங்களுக்கு ஹைட் இல்ல, ஹைட் ரிக்வயர்மெண்ட் ஃபெயில் ஆயிடும். பெர்ஃபெக்ட். அதே தான் இங்கேயும் நடக்குது. சரி, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பை இமேஜின் பண்ணுங்க. ஒரு காத்து இல்லாத வேக்யூம் டியூப், அதுக்குள்ள சீனு ஒரு போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட், அத கேத்தோடுன்னு சொல்லுவோம். அண்ட் ஏன்னு இன்னொரு பிளேட், அது ஆனோடு. சி அண்ட் ஏ. சரி. சி மேல நம்ம லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். இந்த எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்றது தான் எக்ஸ்பெரிமெண்ட். எதுக்கு அந்த வேக்யூம் டியூப்? காத்திருந்தா என்ன ஆகும்? குட் கொஸ்டின். வெளியே வர எலக்ட்ரான்ஸ் ஏர் மாலிக்யூல்ஸ் மேல இடிச்சு எனர்ஜியை லூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட் ரீடிங் கிடைக்கணும்ல, அதுக்கு தான். சரி, இப்ப என்சிஆர்டி புக்ல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாப்போம். நீங்க அந்த செக்ஷன் 11.4 கொஞ்சம் படிக்கிறீங்களா? Sure. Figure 11.1 depicts a schematic view of the arrangement. It consists of an evacuated glass quartz tube having a thin photosensitive plate C and another metal plate A. ஓகே, போதும், பெர்ஃபெக்ட். இப்ப அந்த செட்டப் வச்சு நம்ம 4 சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பாப்போம். ஓகே. மோர் பிரைட்னஸ் மீன்ஸ் மோர் எலக்ட்ரான்ஸ், மோர் கரண்ட். கரெக்ட். கிராஃபை பார்த்தா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரும். நம்ம கான்செப்ட் அனாலஜில கிரவுட் அதிகமானா டிக்கெட் கலெக்ஷன் அதிகமாகும்ல, அந்த மாதிரி. இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், பொட்டென்ஷியல் வர்சஸ் போட்டோ கரண்ட். இப்போ அந்த பிளேட் ஏக்கு நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் கொஞ்சம் அதிகமாகி அப்புறம் ஒரு லெவல்ல சேச்சுரேட் ஆயிடும். சேச்சுரேட்டா? ஏன்னா அந்த பாயிண்ட்ல வெளியே வர்ற எல்லா எலக்ட்ரான்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மேல வர்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்ல. அதுதான் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்றோம். ஆனா இங்க தான் ட்விஸ்ட். நம்ம ரிவர்ஸ்ல நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் வோல்டேஜ்னா என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை ரிப்பெல் பண்ணுமா? எக்ஸாக்ட்லி. அது வர எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு பிரேக் மாதிரி. எலக்ட்ரான்ஸை ரிப்பெல் பண்ணும். ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் வோல்டேஜ்ல என்னதான் ஃபாஸ்டா வர எலக்ட்ரானா இருந்தாலும் அது ஸ்டாப் ஆயிடும். அதேதான். அந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், V0. இதுதான் அந்த எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுது. ஃபார்முலா Kmax = E × V0. Hope everything is clear so far.
This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வருவோம். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வர்சஸ் இன்டென்சிட்டி. இப்போ லைட்டோட இன்டென்சிட்டியை டபுள் பண்ணாலும் சரி ட்ரிபிள் பண்ணாலும் சரி சேச்சுரேஷன் கரண்ட் அதிகமாகும். ஆமா, நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும்ல. ஆனா அந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V0 அது மாறாது, கொஞ்சம் கூட மாறாது. வாட்? மாறாதா? ஆமா, இதுதான் வேவ் தியரிக்கு விழுந்த பெரிய அடி. கான்சர்ட்டுக்கு கிரவுட் அதிகமானாலும் கோல்ட் டிக்கெட் வச்சிருக்கிறவங்களோட விஐபி ஆக்சஸ் மாறாதுல்ல, அதே மாதிரி தான். ஓ, அப்படி வருதா? சோ கன்க்ளூஷன் என்னன்னா, எலக்ட்ரானோட ஸ்பீட், அதாவது k max, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்ல. பர்ஃபெக்ட். இப்போ ஃபைனல் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்றோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். கரெக்ட். ப்ளூ லைட், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கும். ஆனா ரெட் லைட், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கம்மியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ கன்க்ளூஷன், k max ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி V0 கான்செப்ட் வருது. அது என்ன த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி? ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே நீங்க என்னதான் பிரைட்டா லைட் அடிச்சாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது, கேட் ஓப்பனே ஆகாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் வச்சு தான் மில்லிகன் ஒரு சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஈக்குவேஷன் கரெக்ட்னு ப்ரூஃப் பண்ணாரு. அப்ப அந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வர்சஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு கிராஃப் போட்டா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரும். அந்த லைனோட ஸ்லோப்ல இருந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்சை கால்குலேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அக்யூரேட்டான எக்ஸ்பெரிமெண்ட் இது. பை த வே, இந்த கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போற ஆட்டம்ஸ் சாப்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ரெண்டு பெரிய தப்பு சைலண்ட் கில்லர்ஸா பார்ப்போம். தப்பு நம்பர் 1, பிரைட்டான லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்டா போகும். ஆமா, அது கேட்க லாஜிக்கலா தான் இருக்கு. ஏன் அது தப்பு? நம்ம டெய்லி லைஃப்ல பெரிய அலை அடிச்சா இம்பாக்ட் ஜாஸ்தின்னு நினைக்கிறோம், அதுதான் காரணம். ஆனா கரெக்டான கான்செப்ட் என்னன்னா, பிரைட்னஸ் அதிகம்னா நிறைய ஃபோட்டான்ஸ் வருதுன்னு அர்த்தம். சோ நிறைய ஃபோட்டான்ஸ் நிறைய எலக்ட்ரான்ஸை வெளியே தள்ளும். ஆமா, நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஆனா எல்லாத்தோட மேக்ஸிமம் ஸ்பீடும் ஒன்னாதான் இருக்கும். ஸ்பீடை டிசைட் பண்றது ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி இல்ல. ஓ, புரிஞ்சுது. சோ intensity controls the quantity, count of electrons, and frequency controls the quality, energy, speed. Intensity அதிகமானா கரண்ட் தான் அதிகமாகும், ஆனா எலக்ட்ரானோட ஸ்பீட் மாறாது. எக்ஸாக்ட்லி. இப்ப தப்பு நம்பர் 2, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வர்சஸ் வேவ்லெங்த் கிராஃப் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். லீனியர் கிராஃப்னு ஞாபகம் இருக்கு, ஆனா வேரியபிள மறந்துடுவாங்க. கரெக்ட். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃப்ரீக்வன்சி கூட தான் லீனியரா மாறும், வேவ்லெங்த் கூட இல்ல. ஏன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு சி நியூங்கிறதால விஎஸ் வர்சஸ் லாம்டா கிராஃப் ஒரு கர்வா வரும், ஸ்ட்ரெயிட் லைனா வராது. ஓ, ரைட், புரிஞ்சுது. எப்பவுமே விஎஸ்க்கு அகைன்ஸ்டா ஃப்ரீக்வன்சி தான் பிளாட் பண்ணணும், வேவ்லெங்த் இல்ல. சூப்பர்ப். இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்ப்போம். ஒரு மிமோனிக். சொல்லுங்க. லீனியர் இன் ஃப்ரீக்வன்சி, ஸ்லோப் இஸ் h/e. இந்த விஎஸ் வர்சஸ் நியூ கிராஃபை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொரு கேட்சி ஃப்ரேஸ், ஃப்ரீக்வன்சி தான் கேட்டு திறக்கும், இன்டென்சிட்டி வர்ற கிரௌடை தான் கண்ட்ரோல் பண்ணும். கேட்டு திறக்கலைன்னா கிரௌட் எப்பவுமே 0 தான். அது ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிசிக்கல் ஜெஸ்டர் கூட ட்ரை பண்ணலாம். இன்டென்சிட்டி வர்சஸ் கரண்ட்க்கு கையில மழை பெய்யற மாதிரி ஜெஸ்டர் பண்ணுங்க. மழை அதிகமானா நிறைய டிராப்ஸ் விழும், அதே மாதிரி. ஓகே. ஃப்ரீக்வன்சி வர்சஸ் எனர்ஜிக்கு ஒரு கையை உயரமா வச்சு அது ஒரு பொருளை வேகமா தள்ளுற மாதிரி காட்டுங்க, அது ஹை ஃப்ரீக்வன்சி. இன்னொரு கையை தாழ்வா வச்சு மெதுவா தள்ளுற மாதிரி காட்டுங்க, அது லோ ஃப்ரீக்வன்சி. விஷுவலா ஞாபகம் வச்சுக்க நல்ல ஐடியா. சரி, இந்த டாபிக்கோட 3 முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணிடலாம். பாயிண்ட் 1, ஃபோட்டோ கரண்ட் லைட்டோட இன்டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை பொறுத்து மாறாது. ஓகே. K max is independent of intensity. பாயிண்ட் 2, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி லைட்டோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், அதுவும் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப். கரெக்ட். K max depends on frequency. பாயிண்ட் 3, ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி, அதாவது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுக்கு கீழே எவ்வளோதான் இன்டென்ஸான லைட் அடிச்சாலும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது. Perfect summary. 12th CBSE Physics
கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. இன்னொரு கான்செப்டோட அடுத்த ஆடியோல சந்திப்போம். நன்றி.